ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லோகு பியூட்டி சேனல். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம முகத்தில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம முகத்தை நல்லா கிளியராகவும் ப்ரைட்டாகவும் வச்சுருக்க மாதிரி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ண போகிறது தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சைப்பயிறு மாவு ஆட் பண்ணுறேன். பச்சைப்பயிறு மாவு பார்த்திங்கன்னா நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸ்க்குள்ளே போய் நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்க டெட் ஸ்கின்ஸை ரிமூவ் பண்ணி நம்ம ஃபேஸை நல்லா பிரைட்டன் பண்ணோம். நம்ம முகத்தில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை ஈவன் ஸ்கின் டோனாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைசராகவும் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல் பவுட்ரு நான் ஆட் பண்ணுறேன். இது நான் ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க சன்டேனை ரெடியூஸ் பண்ணோம், சன் பேர்னை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணோம், நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். நம்ம முகத்தில் இருக்க ரிங்கிள்ஸ் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டாக க்ளோயிங்காக வச்சுருக்கோம். இப்போ இந்த 2 இன்க்ரீடியன்ஸுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நான் காய்ச்சாது பால் எடுத்து வச்சுருக்கேன். இது நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் இருக்க ஓப்பன் போர்ஸ்க்குள்ளே போய் டீப்பாக போய் கிளென்ஸ் பண்ணி அந்த ஓப்பன் போர்ஸை நல்லாவே டைட்டன் பண்ணோம். ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட்டாக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் க்ளோயிங்காக வச்சுருக்கோம். நம்ம ஃபேஸ் பார்க்க ரொம்பவே கிளியராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ இந்த 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் பேக்கை உங்கள் ஃபேஸ் அண்ட் நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழித்து நார்மல் தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். உங்கள் ஃபேஸ் இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா ப்ரைட்டாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். வாரத்தில் 2 நாள்னு நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணியே வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்க்க நல்லா ப்ரைட்டாக இருக்கும். உங்கள் ஸ்கின்னில் இருக்க சன்டேனை நல்லாவே ரெடியூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுருக்கோம். ஸ்கின் ஏஜிங்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ஆக்னே வராமல் கண்ட்ரோல் பண்ணோம். உங்கள் முகத்தில் எதனா பிக்மெண்டேஷன் இருந்தால் கூட அது கூட நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேஷனாகவும் மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கோம். நம்ம ஸ்கின் ரொம்பவே கிளியராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். எந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஃபேஸ் பேக்கோட முழு பெனிஃபிட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லாவே கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக் பார்த்திங்கன்னா நம்ம முகத்தில் ஆக்னே வராமல் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணோம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.